ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரோடு அனுதினம் என்கிற இந்த ஊழியத்தின் சார்பாக அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கண்களை மூடி நாம் ஆண்டு நோக்கி பார்த்து, கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் நடத்தினார். 9 மாதங்களை முடித்து இந்த 10வது மாதம் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து ஒரு பிரசனத்தை வரவேற்று, வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அவர் ஜீவ தண்ணீராய், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் ஏக்கம், எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு பிரசனத்தில் அகமகிழ்வது மட்டுமே. ஆண்டவரை கிட்டத்தட்ட 9 மாதங்கள் எங்களை கண்மணி போல எங்களை நடத்தி வந்தீங்களா. அப்போ அந்த 10வது மாதத்தில் ஆண்டவரை 1வது நாளில் கூட அப்போ அந்த பிரசனத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி வல்லமை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இப்படி தெய்வீக பிரசனத்தினால் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதம் மட்டுமல்ல, நித்திய காலமாக எங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ள உம்முடைய வாக்குத்தத்தம் உள்ள ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி இப்படி பரிசுத்த பாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருக்கு தனி நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, எங்கள் ஆவியானவரை வற்றாத நதியாக வாரும் போதகரே என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஒருவேளை வறண்டு போன வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு வாழ்க்கையில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு வறட்சி. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் அந்த வறட்சியெல்லாம் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவ தண்ணீராய் நம்முடைய வாழ்க்கையில் ஓடி வரும்படியாய் எல்லாம் இணைந்து பாடலாம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே,
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வற்றாத நதியாக வருவதாக இருக்கிறார். நமக்குள்ளாக இருந்து ஹல்லேலூயா அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை அவர் அனுபவம் செய்வதற்கு உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி சிக்கிக் கொண்டிருக்கலாம். இதை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு இருக்கிற பெரிய சீக்ரெட்டே ஹல்லேலூயா, ஆவினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால், செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்தம் என்பது சாத்தியமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்ல போய் அடுத்த பாடலை பாட போகிறோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உடல் எலும்புகள் எல்லாம், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே, பலவீன
பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்வீராக. கர்த்தருடைய ஆவி நம்மளை அசைவாடும் பொழுது நாம் இதை போல பாடுவோம். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடிட அவரை போல எக்காலத்தில் கர்த்தர் துதிப்பேன். துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் ஆண்டவரே எக்காலத்தில் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். பாடுவேன் 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 தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். அப்பமே ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இப்படி உடைக்கப்படட்டும். அப்பா ஓ ரிபலதரவா ஷங்கலதரவா கர்த்தருடைய ஆவியை வெளிப்பட முடியாதபடிக்கு தடை உண்டு கொள்கிற தடையின் ஆவிகள் இப்பொழுது அகலட்டுமே இயேசுவின் நாமத்தால. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையாய் செயல்படட்டும். விடுதலையாய் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தால. குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகங்கள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபலதரமனதரபு ஷண்டலதரமனிகதலரபா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இம்மட்டும் எங்களை நடத்தினதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். எங்களை நடத்தி வந்தீரே அக்கா நான் நன்றி செலுத்துறேன். விசேஷமாக அப்பா இந்த மாதம் ஆண்டவரே அப்பா ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல அப்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே அல்லேலூயா நித்திய காலமாக எங்களை நடத்துவதற்கு உண்மை உள்ளவைகள், சத்துவம் உள்ளவைகள், சாத்தியமில்லாதவர்களை சாத்தியமாக்குகிறவரை
அப்பா, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவீராக. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அக்டோபர் மாதத்துக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனம் அல்ல, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அதான் நம்ம இன்றைக்கி வாசித்து அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற யாரை குறித்து சொல்லுகிறார் நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். நாங்கள் நடக்கிறது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில், மெயின் டே, கடைசி நாள். ஆனால் அட் த சேம் டைம் அந்த சொல்கிறது போல் எல்லா ஜனங்களும் அங்கே கடைசி நாளில் வந்துடுவாங்க. இது கடைசி நாளில் பண்டிகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற முக்கியமான ஒரு நாளில் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து என்ன பண்ணுறாரு? இயேசு நின்று சத்தமிட்டு, இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ மைக்லாம் கிடையாது, ஆனால் சத்தமிட்டு சொல்கிறேன், ஏன்னா கடைசியில் இருக்கிறவங்க கூட கேட்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு சத்தமிட்டு சொல்லுகிறார். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போது ஆண்டவர் இங்கே என்னத்தை விரும்புகிறார், என்னத்தை சொல்ல விரும்புகிறாருன்னா, தாகமாக இருக்கிறேன், அந்த பண்டிகை நாட்களில் தாகமாக இருந்திருப்பாங்க, எல்லாம் சொல்கிறாங்க அந்த வாட்டர் ரிச்சுவல்ஸ்னு கூட அங்கே நடந்து கொண்டிருக்கலாம், அந்த கூடற பண்டிகை டைமில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தண்ணீரை குறித்து சொல்லுகிறார்? இவர் ஜீவ தண்ணீரை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுக்கு கீழே சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ இங்கே ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, தேவன் மேல் ஒரு தாகம், ஆண்டவரை தேடுறதுல ஒரு தாகம், வேதம் வாசிக்கிறதுல ஒரு தாகம், ஜெபிக்கிறதுல ஒரு தாகம். அநேகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த தாகம் நமக்குள் இருக்கும் பொழுது ஆவியானவரை நமக்குள்ளாக இருந்து அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு அவர் என்ன பண்ணுவாராம்? விண்ணப்பம் பண்ணுவார். வேத வாக்கியம் அவர் கொடுத்தது, அதனால் வார்த்தையில் உட்கார்ந்த உடனே மணிக்கணக்காக உட்காரும்படி அவர் செய்வார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மனிதனாக பாவ சரீரத்திலே வந்தார், என்னுடைய பாவத்துக்கு அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர் மீண்டும் வரப்போகிறார், கோடான கோடி தூதரோடு கூட அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு ஆண்டவர் வரும்பொழுது மணவாட்டி சபையை அழைத்து கொண்டு போக மணவாளன் வரும்பொழுது ஆயத்தமாக்கப்பட்ட திருச்சபையாக நான் காத்திருக்க வேண்டும் என்று அதை விசுவாசித்து ஆண்டுடைய வருகையை யார் விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வறண்டு போன ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு வறட்சியான ஒரு பாலைவனமாக இருக்கலாம். பாலைவனமான ஒரு வாழ்க்கையை அவர் சோலைவனமாக மாற்றுவதற்கு என்ன தேவை? அங்கே தண்ணீர் தேவை. ஹல்லேலூயா. வறண்டு போய் கிடக்குதா ஒரு இடம், அந்த இடத்த மாற்றணும் அப்படின்னா பேசிக் நீட் தண்ணி. தண்ணி இல்லாமல் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது, என் வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலை, நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலை, பரிசுத்தாவினை நான் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு ஒரு தவறான நம்முடைய மனநிலையை போகும்பொழுதே அவர் வித்தியாசமாக யோசித்து கொண்டிருக்கிறோம், தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். ஆனால் வேதத்தின்படி என்னன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன்,
கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்தது, தேவனுடைய ஆவியே இல்லைன்னா அவன் கிறிஸ்துவை தேவன் என்று அறிவிக்க முடியாது, அறிக்கை பண்ண முடியாது. அப்போது ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதன், பாவத்திலே உழன்று கிடக்கிற ஒரு மனுஷன், எல்லாம் என்ன காலையில் எழுந்தாலே தப்பு பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு மனுஷன் எப்படி அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான்னா பரிசுத்த ஆவியானுடைய துணையினால் மட்டுமே. இல்லைனா அவங்களுக்கு நமக்கும் அப்படியே வார்த்தைகளை தான் வரும், வேத வார்த்தையாக இருக்கலாம். அது எப்படி அவர் என்ன சாட்சி சொன்னாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு மனிதன் சொன்னான்னா அந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு மனிதனால் முடியாது. இதுதான் வேதத்தின் சத்தியம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விடுகிறார். என்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, என் தாகத்தை தீர்க்கிற இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இது முற்றிலும் இலவசம். இது முற்றிலும் இலவசம். ஆண்டவர் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷியஸ் திங்ஸ்லாம் ஆண்டவர் இலவசமாக தான் கொடுக்குறாரு. எல்லாமே இலவசம். ரட்சிப்பு இலவசம், அபிஷேகம் இலவசம், இலவசமாக தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அபிஷேகத்தை காத்து கொள்வதற்கு நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு நாம் விலைக்கிரயம் செலுத்தியாக வேண்டும். ஏசாயா 58வது அதிகாரத்தில் ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம், 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், அதாவது வறட்சினாலே மோசமானது, அதில் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஆத்மா திருப்தியாக்கின வறட்சியான காலங்களில் இருக்குன்னா என்ன சொல்லணும்? உன் வயிறு நான் பண்ணுவேன் திருப்தியாக்குன்னு சொல்லலாம், உன் சரீரத்தை திருப்தியாக்கின்னு சொல்லலாம், இல்லை உன் மாம்சத்தை திருப்தியாக்கின்னு சொல்லலாம். அப்போ இங்கே சொல்லப்படுகிற மகா வறட்சியான காலங்கள் என்று சொல்லும்பொழுது அது ஏதாவது ஒரு நம் வாழ்க்கையில் வறண்டு போன ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத ஒரு ட்ரை சிச்சுவேஷன் காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்ம இது வாக்குத்தத்தமா நம்ம என்ன பண்ணோம், அழகா அதை கேட்க நல்லா இருக்கு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு சொல்லி நம்ம வீடுகளை ஒட்டுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் நம்மளை அப்படி வச்சிருக்கிறாரு. எதுக்கு வைக்கிறாரு? நம்ம மண்டியில் வருகிற ஜனங்கள் இன்றைக்கு வறண்டு போன சூழ்நிலையில் நிமித்தமாக எத்தனையோ ஜனங்கள் நம்மக்கிட்ட வராங்க, இயேசு இல்லாமல் வராங்க, பிரச்சனையோடு வராங்க. அவர்களுக்கு இயேசுவை கொடுப்பதற்கு இந்த ஜீவ தண்ணி நமக்கு தேவை. வற்றாத நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க, விலையுமின்றி, ஒன்றுமே வேணாம், ஃப்ரீ. ஆனால் அந்த தாகம் இருக்கிறதா? அவருடைய பிரசன்னத்துக்கு இருக்கிற ஒரு தாகம். ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே இல்லை, நீர் தான் எனக்கு எல்லாம் என்கிற அந்த ஒரு தாகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள்ளாக என்ன பண்ணுமா, அவனுக்கு உள்ளத்திலிருந்து நம்ம அனைவரத்தை யோசிப்போம், எங்கேருந்து வரோம்? உள்ளத்திலிருந்து. அல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. எசேக்கியேல் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் 8-9 கடைசி பகுதியில் இது அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியை ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதனுடைய தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். 3 வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஜீவ பிராணிகள் என்ன பண்ணுமா, நம்ம போகும் இடம் எல்லாம் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் என்ன பண்ணுமா, உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. அதுக்கு மேலே 8ஆம் அதிகாரம் கடைசியில் வாசம், அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். நம்ம போய் ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா ஜீவ தண்ணீர் நதியை ஆண்டு புறப்பட்டு ஓடுன்னு சொல்கிறார். எதுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார்? நம்ம மட்டும் பரிசுத்த ஆண்டு பெற்றுக்கொண்டு வீடுகளில் அப்படி ஜெபித்துட்டு போவதற்கல்ல. நம்ம எங்கே போய் நின்னாலும், நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். ஒரு பாவமான சூழ்நிலையில் இருந்தால் கூட நாம் அந்த இடத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த இடம் பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே போய் நிற்கும் பொழுது ஹல்லேலூயா, ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த உலகம் மரித்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு தேவை ஜீவன்.
இந்த ஜீவனை கொடுக்கிறவர் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரானவர். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது முதலாவது அதை நாம் பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. நானும் அநேக புத்தகங்களை படித்திருக்கிறேன், பரிசுத்தாவியானவர் குறித்து அநேக புத்தகங்கள் செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், நான் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் எத்தனை செய்திகளை கேட்டாலும் படித்ததோ கேட்டதோ அல்ல, நான் அனுபவிக்கிறது தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. சாப்பாடு குறித்து சாப்பாடு செய்கிறத நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம், இல்லை சாப்பாடு எப்படி செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணலாம், நான் படிக்கலாம். நான் படிப்பதும் பிரயோஜனம் அல்ல, நான் கேட்பதும் பிரயோஜனம் அல்ல. நான் படிப்பதையும் கேட்பதையும் என் வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றி அதை நான் செய்து நான் சாப்பிடும் பொழுது தான் எனக்கு திருப்தி உண்டாகிறது. அதே போல் பரிசுத்தனை குறித்து புத்தகம் படிப்பது தவறல்ல, அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்வது தவறல்ல. ஆனால் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் இன்னுமாய் வளரும் பொழுது, அவருக்குள்ளாய் வளரும்போதுன்னு சொல்லும் பொழுது, அவருக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, பியூர்லி பை சரண்டர், அவருக்கு நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளில் ஒவ்வொரு அணுக்கள்லையும் அவர் கலந்து விடுவார். அல்லேலூயா. அவர் என்ன யோசிக்கிறார் உங்களுக்கு தெரியும், அவர் என்ன விரும்புகிறார், அடுத்தவர் என்ன செய்ய போகிறார், என்ன பேசுகிறார். தீர்க்க தரிசனம் என்பது சர்வசாதாரணமாய் மாறி போய்விடும். ஏன்னா அவர் நடக்கப் போவது அப்படியே உங்களுக்கு சொல்லிவிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பாவுமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தில் அப்பா எங்களுடைய பாவத்துக்காக அப்பா நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அப்பா இன்றைக்கு அந்த பிதாவுடைய வலது பார்சத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா அந்த விசுவாசம் நான் நிலைத்து நிற்கும்படி அப்பா இது மட்டும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா, நான் நன்றி செலுத்துகிறோம். உங்ககிட்ட விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உணராதபடிக்கு வாழ்கிற வாழ்க்கை அப்போ இந்த விளையாண்டவர் மாற்றப்படும்படியே நான் ஜெபிக்கிறேன். அப்போ இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அப்பா தங்கள் பரிசுத்த ஆவியை நான் இன்னும் எனக்குள்ளே வரலன்னு தங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அப்பா அவனுடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியை இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடினால கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியை இல்லாமல் கிறிஸ்துவே அப்பா தெய்வம் என்று சொல்லி நாவினால் அறிக்கை பண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடினால அப்பா எங்களுக்கு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜீவ தண்ணீரை நதிகள் ஓடக்கூடிய ஒரு அந்த அனுபவம், ஆவியானோடு கூட இசைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஆவியானோடு கூட கலந்து விடுகிற அப்போ ஒன்றாக பின்னி பிணைந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள அப்பா எங்கள் எல்லாரையும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபா லா ஷன்ட லதா ரபா ரீபா நாதோ ரீபா லா ஷன்ட லதா ரபா இயேசுவின் நாமத்தினால அப்பா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குறித்திருக்கிற எல்லா தவறான எண்ணங்கள் மாற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கணுக்கால் அளவு அனுபவங்கள்லாம் மாற்றப்படட்டும் அப்போ, முழங்கால் அனுபவங்கள் மாற்றப்படட்டும் அப்போ, இடுப்பளவு ஆண்டவர் அனுபவங்கள் மாற்றப்படட்டும். நீச்சலாலும் ஆண்டவரே அப்போ நம்மளை மூழ்கி ஆண்டவர் நம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கி மகிழக்கூடிய அந்த அனுபவத்தில் அப்பா எல்லாரும் ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ள வரத்தக்கதாக ஹல்லேலூயா கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உங்களை குறித்து இருக்கிற எல்லா தவறான எண்ணங்கள் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஒரு ஏக்கத்தை கொடுங்கப்பா, ஆவியானோடு கூட ஆண்டவரை பழகணுன்ற ஏக்கத்தை கொடுங்க. மனிதர்களோடு பேசணுன்ற அந்த ஏக்கம் இருக்கிறது, மனிதர்களோடு கூட கலந்துரையாட வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்கிறது. லார்ட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் ஆண்டவர் விருப்பம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்குள்ளாக அந்த வறட்சியில் அப்பா இந்த உலகம் இருக்க ஆண்டவர் சென்று கொண்டிருக்க அந்த வறட்சியிலிருந்து எங்களை ஆண்டவர் அப்பா எங்களை காப்பாற்றுகிற அப்பா கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்கிற வார்த்தையின்படியாகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆத்துமத்தில் ஒரு திருப்தி, எனக்கு இயேசு போதும், கர்த்தருடைய பிரசன்னம் போதும், கர்த்தருடைய சமூகம் போதும் என்று சொல்லி அவருடைய வேதத்தையும் பாதத்தையும் பிடித்துக் கொள்கிற ஒரு அனுபவம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஆவியானவர் குறித்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து இருக்கிற எல்லா தவறான எண்ணங்கள் மாற்றப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்பா விசுவாசிக்கும் பொழுதே அப்பா அவளுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடட்டும். அந்த நதிகள் வெளியே வர முடியாதபடிக்கு தடை உண்டு பண்ணுகிற எல்லா அவிசுவாசத்தின் எண்ணங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் ஆண்டவர் அகற்றப்படட்டும் அப்பா. இந்த கிருபையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. மீதமுள்ள ஆண்டவரே அப்பா மாதங்கள் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையின் மீதமுள்ள முழு பகுதியும் பரிசுத்த ஆவியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்போ. எங்களை இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளாக இருந்தும் எங்களுக்குள்ளாக இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள்
ஓடும்படியா நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஓடும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அப்படியாகவே எங்களிடத்தில் இந்த ஜீவத்தண்ணில் நதிகள் ஓடுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த நதியின் இடத்துல வருகிறவர்கள் எல்லாம் ஜீவ பிராணிகள்லாம் பிழைக்க போகிறது. மரித்து போய் கிடக்கிற குடும்பங்கள் அப்போ எங்கள் நிமித்தமான ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறது. பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் எல்லாம் அப்போ இந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருந்து பசுத்தாவே அவர்களோடு பேசி அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் ஆரோக்கியமாய் மாற்றப் போகிறீர். வியாதிகள் மாறப்போகிறது, விக்கினங்கள் மாறப்போகிறது அப்பா. சூழ்நிலைகள்லாம் மாறப்போவதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து இப்படி பரிசுத்த பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ விதுப்புலாகிறது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக.